டெல்லியில் எவ்வளோ வெயில் அடிச்சதோ அந்தளவுக்கு மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. காலையில் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த டயத்தில் வாங்க போய் நம்ம மாடி தோட்டத்தை பார்த்துட்டு வரலாம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தை தாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ ஃபுல்லாக காஞ்சி போய் கிடந்ததுங்க. இப்போ மழை பெய்யும், எல்லாம் துளிர் விட்டு விதை போட்டதெல்லாம் நல்லா முளைச்சி கொடி விட்டு காய் பிஞ்செல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாவக்காயில் அவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு. அதே மாதிரி பக்கத்தில் வந்து அது சொரக்காய் கொடியாக பரங்கி கொடியான்னு தெரியல, கொஞ்சம் நல்லா படர்ந்து வந்துட்டுருக்கு. கரும்பு சூப்பராக துளிர் விட்டு வந்துட்டுருக்குங்க. செம்பருத்தியும் பாருங்கள், நல்ல அந்த இலையெல்லாம் காஞ்சி போயிருந்தெல்லாம் கொட்டிட்டு இப்போ தான் துளிர் விட்டு வருது. எல்லா பெரிய தொட்டிலையும் 2 விதை போட்டு வச்சுருந்தேன், பாவக்காய் விதை. அது எல்லாமே ஒன்று முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் வந்து கிர்னி பழம் சாப்பிட்டு வந்து அந்த விதையை 2 கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேங்க. அது எல்லாமே முளைச்சிருச்சு. நிறைய செடி இருக்கவும் பறித்து போட்டுட்டு 1-2 செடி மட்டும் வச்சுருக்கேன். இதுலேயும் ஒரு பாவக்காய் செடி பறந்து வருது பாருங்கள். அப்புறம் அருகம்புல் எல்லாமே காஞ்சி போய் கிடந்ததுங்க. நல்ல துளிர் விட்டு நல்ல பச்சை பச்சேன்னு சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் விதை போடலான்னு பார்த்துட்ருக்குங்க. அப்புறம் பக்கத்தில் காலி இடத்துல அந்த அரச மரம் இருக்குது பாருங்கள். நல்லா 4 ஃப்ளோர் பில்டிங்க, அதுக்கு மேலே வரைக்கும் வளர்ந்துருச்சு பாருங்கள் மரம். பார்க்குறதுக்கு அந்த காற்று சவுண்டில் அந்த இலையோட சவுண்டு சூப்பராக இருக்கும். இந்த காற்றடிக்கும் போது அந்த அரச மரத்து இலை வந்து சவுண்டு சூப்பராக இருக்கும். அது இலையெல்லாம் பாருங்கள், எல்லா செம்பருத்தி செடியும் சூப்பராக இருக்குது. நம்ம முருங்கைக்கண்ணும் பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சு. இங்கேயும் வந்து கொஞ்சம் கிர்னிப்பழம் விதை விழுந்து அதுலேயும் பாருங்கள் நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. மல்லிகைப்பூவும் நல்லா துளிர் விட்டு வருது. ஆனால் இலையிலெல்லாம் கொஞ்சம் பூச்சி வருது, அது மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் என்னென்னு. பாருங்கள் சூப்பராக எல்லாமே நல்லா தளத்தலன்னு அருமையாக இருக்குங்க. அப்புறம் நம்ம பூச்செடியும் பாருங்கள் சூப்பராக நல்ல பூத்து எல்லாம் குலுங்குது. மாடித்தோட்டத்திலே கொஞ்சம் மணத்தக்காளி கீரையும் கொஞ்சம் சிறுகீரையும் இருந்ததுங்க. அதை பறிச்சிட்டு வந்து சுத்தம் பண்ணி இன்றைக்கி அந்தாங்க பொரியல் கொஞ்சமாக நார்மலாக நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி தான். இப்போ தாங்க பார்க்குறதுக்கே மாடித்தோட்டம் நல்ல கண்ணுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் வேலை மட்டும் இருக்குது, அதை மட்டும் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.